இப்போ ரீசெண்டா ஒரு பத்திரிகையாளர் எழுதின விஷயத்துல செவ்வாய்க்கிழமை விடியறதுக்கு முன்னாடியே அவருடைய உடலை கண்டுபிடிச்சாங்க. அவரோட உடலுக்கு பக்கத்துல அவரை காப்பாத்த ட்ரை பண்ண 6 பேரோட உடலும் இருந்துச்சு. பிரபாகரனோட வாயில துப்பாக்கி சூடு பட்டதுக்கான ஆதாரம் இருந்துச்சுன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரபாகரன் ராணுவத்தால பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவரை தூக்குல போட்டாங்க. கண்டிப்பா அவரை சித்திரவதை பண்ணிதான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனா அது இல்லன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அந்த செய்தியை மறுக்கவும் செஞ்சிருக்காங்க. நெடுமாறன் இப்போ ரீசெண்டா அவரை பத்தி எழுதின அறிக்கையில உண்மையாவே என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. மே 2009 வருஷம் தமிழ் ஈழ விடுதலை புலிகளோட முடிவா இருக்கும்னு யாருமே நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அது ஒரு இரக்கமற்ற செயலாதான் இலங்கை தமிழ் மக்கள் இப்ப வரைக்கும் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 26 வருஷமா நடந்த ஒரு மோதலோட பயங்கரமான தோல்வியாவும் சொல்லப்பட்டு வருது. அவரை ஏன் கொன்னாங்க? இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சு? இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட சிறுபான்மையினரான தமிழ் பேசும் மக்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி போராடினாங்க. அப்போ விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ் ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு தற்கொலை படையாவே